ஹைடா, கான்ட்ராக்ட் மேரேஜ். ஓகே, போன பாட்டுலேருந்து அப்படியே பார்த்துடலாம். இப்போ நீங்கள் ஆன்ட்டி பார்த்துட்ருக்கீங்க. ஆன்ட்டி உங்ககிட்ட வந்தா நீ இப்படி பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலண்ணா. நேற்று நைட்டு வரைக்கும் உனக்கு மட்டும்தான் நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். இது என்னை கேட்கும்போது என்னால் ஃபஸ்ட்டு நம்பவே முடியல. நான் கேட்கும்போது நீ சைலண்டாக இருந்தப்ப இப்போ தருது. நீங்கள் அமைதியாக ஆன்ட்டி பார்த்துட்ருக்கீங்க. உங்ககிட்ட எந்த பதிலுமே இல்லை ஆன்ட்டி கிட்ட சொல்கிறதுக்கு. சைலண்டாகவே இருக்கீங்க. ப்ளீஸ் வயன், நீயும் உன் குழந்தையும் என் பையன் லைஃப்பில் வர வேண்டாம். சரி ஆண்டி, நான் கிளம்புறேன் அப்படியே சொல்கிறீங்க. ஆண்டி சைலண்டாக நின்றுருக்காங்க. ஒரு வார்த்தையும் நீங்கள் பேசவே இல்லை. இருக்கிறதுக்கு கிளம்பலாம் ட்ரை பண்ண ஜம்மன். சின்னடி பண்ணுற கிளம்புறியா? எங்கே கிளம்புறா? அவங்ககிட்ட வந்து உங்கள் கையை பிடிக்கிறான். ஜம்மன், உனக்கு ஒன்றும் தெரியாதோ? இதில் விடு அம்மா, என்ன தெரியாதோ? அப்படி அவன் பேசிட்டு இருக்க. ஜம்மன் அம்மா, ஜம்மன் உங்கள் கையை பிடிச்சிருக்கான். அந்த கையை எடுத்து விட்டாங்க. என்னம்மா பண்ணிருக்கீங்க? இருக்கிற ப்ராப்ளம் போதாதுன்னு நீங்கள் வேற. ஜம்மன் கத்த. ஜம்மன் அம்மா தள்ளுங்கள, அவள் போட்டும். அம்மா என்னம்மா பேசுறீங்க? வயன் ரூம்குள்ளே போ. இல்லை ஜம்மன், நான் போலான்னு டிசைட் பண்ணிட்டேன். உள்ள போடி. முடியாது அப்படியே தலையாட்டிட்டு நின்றுட்டுருக்கீங்க. நீ வேற ஏன்டி என்னை வெறுப்பித்துட்டு இருக்க? நான் சொல்கிற பேச்சு நீ அது கேளா அப்படின்னு கத்துறான். நீங்கள் ஜம்மனை பார்த்துட்டு இருக்கீங்க. உங்கள் கண்ணிலேருந்து தண்ணி வருது. ப்ளீஸ் டே உள்ள போ. அமைதியாக நின்றுருக்கீங்க. பிகாஸ் உங்களுக்கு இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும். ஜம்மன் உங்கள் கையை பிடிக்க வரா. அதுக்குள்ள ஆண்டி அவள் தான் போகிறேன்னு சொல்கிறாள். அவளை விடேண்டா. எதுக்குமா விட சொல்கிறீங்க? அவள் உனக்கு வேணாம். எதுக்கு வேணாம்? எதுக்கு வேணாம்? நான் என்ன சின்ன பையனா? நீங்கள் வேணும் இல்லை அக்செப்ட் பண்ணிக்கோன்னு சொல்லும் போது அக்செப்ட் பண்ணிக்கணும். வேணாம் இல்லை விடு சொல்லும் போது நான் அவளை விட்டுருணும். சின்ன பையனா நான் படித்து உங்கள்கிட்ட சொன்னேன்ல எனக்கு கல்யாணம் வேணான்னு. நீங்கள் தானம்மா எல்லாத்தையும் பண்ணீங்க. இவன் இறந்து போயிட்டான்னு சொன்னது நீங்கள் தான். அந்த டைம் ஹாஸ்பிட்டலில் நான் இல்லை. இவளை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னதும் நீங்கள் தான். இப்போ அவள் வேணான்னு சொல்கிறீங்க. டக்குன்னு என்னால் ஃபீலிங்ஸ் சேஞ்ச் பண்ணிக்க முடியுமா? சைலண்ட் ஆகுறாங்க. ஜெம்மனோட ஃபீலிங்ஸ் புரியுது. அவங்க ஜெம்மன் கிட்ட வந்து இவ என்ன பண்ணான்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கேன். உனக்கு வயனை பிடிக்காது ஜெம்மன். என்ன பண்ணலாம்? அம்மா என்ன பேசுகிறீங்க? அப்புறமா பேசிக்கலாம். வயன் உள்ள போ. இன்னுமே நீங்கள் உள்ள போவே இல்லை. அவங்க பாப்பாவை பிடிச்சிட்டு அப்படின்னு நின்றுருக்கீங்க. ஜெம்மன் உனக்கு புரியாது. நீ சொன்னா இதுக்கு மேலே நீ கோவப்படுவேன். கொஞ்ச நேரம் சும்மா இருங்கம்மா. இருக்கிற ப்ராப்ளம் போதாது. நீங்கள் வேற ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க. வயன் உள்ள போ. குழந்தை கூட உங்கள்கிட்ட குழந்தை தூக்க அது வரவே மாட்டேங்குதோ. கொஞ்சம் இங்கே பாரு. அப்பா சரி ஓகே பயப்படுறீங்க எனக்கு தெரியுது. ஒரு நிமிஷம். பாப்பாவை உங்ககிட்ட இந்த தூக்க வரா. ஆனால் பாப்பா உங்களை பிடிச்சிட்டு அவங்ககிட்ட போவே மாட்டேங்குது. மேலும் ஜெம்மனை பார்த்தாலே பயப்படுது. அது அவனுக்கு அவ்வளோ ஹார்ட்டிங்காக இருக்கு. அவனுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. நீங்கள் ஜெம்மன் கையை பிடிச்சிட்டு வரமாட்டேன்றா. ஜெம்மன் ப்ளீஸ் எங்கள் 2 பேரையும் விட்டுருங்க. நான் அவங்க 2 பேரையும் டிஸ்டர்ப் பண்ணலை. இதுக்கு மேலே டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தேன்னா அதை என்னால் ஏற்றுக்க முடியாது. ஜெம்மன் போயிட்டு மாதிரி வளராதா. குழந்தை கூட அவள் வரமாட்டேன்றா. ஜெம்மன் நீ தானடி சொன்ன என்னை விட்டு போகாதீங்க. என் கூடிய இரு எல்லாம் டாஷெல்லாம் சொல்லிட்டோம். இப்போ என்னடி விட்டு போகிறேங்கிற? ஆண்டி பார்த்தீங்களா ஜெம்மன் எவ்வளோ தூரம் பேசுறதுக்கு காரணம்? இவ அழுதுகிட்டே பேசியிருக்கா ஜெம்மன்ட்ட. இப்போ புரியுதா இவர் ஏன் எவ்வளோ பேசுறாருன்னு? ஜூனா அமைதியாக இருக்கிய கொஞ்ச நேரம்? முடியாது ஜெம்மன். ஜூனா உள்ள போ. டேய் அவளை எதுக்கு தான் போக சொல்கிற? வன் நீங்கள் அது கிளம்பு. என்னால் உங்ககிட்ட ஆஷாலாம் பேச முடியாது. சாரி கிளம்பு. நீங்கள் ஜெம்மன் கையை எடுத்து விட்டு ஜெம்மனை பார்க்கவே இல்லை. நடக்க ட்ரை பண்ணுறீங்க. ஜெம்மன் டக்குன்னு உங்களை பிடிச்சிட்டு என்னடி பண்ணுற? நீ கூட நீ புரிஞ்சிக்க மாட்டேன்ற. ஜெம்மன் அவளை விடுடா. அவங்க அம்மா பேசுறது காதலே வாங்காம நான் எப்படி இருப்பேன்? என் குழந்தை எப்படி நான் இல்லாமல் இருக்கும்? அவள் உங்ககிட்ட வரவே மாட்டேன்றா. ஜெம்மன் சரி இப்போ ஏதோ பயத்தில் இருக்கா. பட் மிட் நைட் ஆனாலே என்னை தேடுவாடி. நான் பார்த்துக்கிறேன். பார்த்துக்கிறியா? என்ன டேஷ் பார்த்துக்கிறேன். நீ சரி பார்த்துக்கிறேன். அன்னைக்கு என்னடி ஆச்சா? பட் இப்போ உங்ககிட்ட வர மாட்டேன்றால. இப்போ பயத்தில் இருக்காடி. சரி நான் எப்படி இருப்பேன்? என் குழந்தைய விட்டுட்டு ப்ளீஸ் போகாத அப்படிங்கிற மாதிரி உங்கள் கையை பிடிக்க வரா. ஆண்டி இதுக்கு மேலே உங்ககிட்ட இருந்து என்னால் மறைக்க முடியல ஜெம்மன் அப்படி சொல்லிட்டு ஜெம்மன் கிட்ட வந்து வாய்க்கு வாய் நீ உன் குழந்தைன்னு சொல்கிறல்ல. இது முதல்ல உன் குழந்தையே இல்லை. ஆண்டி உங்ககிட்ட வந்து க்ளோஸாக சொன்னதுனால அந்த டைம் ஜெம்மனுக்கு அதை கேட்டிருக்காது. ஜெம்மன் சைலண்டாக அம்மாவை பார்க்குறான். இது எப்படி இவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி. யூனா ஒரு கார்னரில் நின்றுட்டு ஜெம்மன் ரியாக்ஷன் எப்படி என்ன சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கா. ஜெம்மன் சைலண்ட்டாகவே இருக்கா. டேய் நான் இவ்வளோ பெரிய விஷயம் சொல்லியிருக்கேன். என்னடா சைலண்ட்டாக இருக்க? அது உன் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டுருக்கேன். அமைதியாக இருக்கான்.
அவள் உன்னை இவ்வளவு நாள் ஏமாத்திட்டு இருந்திருக்காடா, உனக்கு புரியுதா இல்லையா? அதுக்கும் அமைதியா இருக்கான். ஜிம்மன், அந்த குழந்தை உண்டு இல்ல அலெக்ஸ், கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு ஒரு வாட்டி வந்துட்டு போனால, அவனை லவ் பண்ணிட்டு இருக்கா. அவனோட குழந்தை சைலண்டாவே இருக்கான். ஓ, அப்போ சாருக்கு எல்லாம் தெரியும். அவளை நான் கல்யாணம் பண்ணதுல இருந்து அவன் என் பொண்டாட்டிமா, அந்த குழந்தை என் குழந்தை. இல்ல புரியல. அவன் வீட்டுக்கு வந்துட்டு போனான்னு உங்ககிட்ட ஒரு வாட்டி சொன்னேன். இவ பிரெக்னெண்டா இருக்கான்னு இப்படி சொல்லும் போதும் ஃபேஸ் சேஞ்ச் ஆச்சு. ஓ, அவனுக்கு அப்பவே எல்லாமே தெரியுமா? அதனாலதான் கொஞ்ச நாள் இவ கூட பேசாம இருந்தியா? ஜிம்மன் சைலண்டா இருக்கான். யூனா ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா இருக்கா. அப்போ இது அவனோட குழந்தைன்னு அவனுக்கே தெரியல. ஆனா இவன் என்ன பிடிக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். இவனா இப்போ நம்ம போட்ட பிளான் எல்லாம் கரெக்டா போதும். இவங்க 2 பேருக்குள்ள எப்படி ஃபீலிங்ஸ் வந்ததோ அது என்ன சொன்னான். இன்னும் அவன் இவனை லவ் பண்ணன்னு சொல்லிட்டு இருக்கான். மேபி இந்த வயன் அழுது என்னை விட்டு போயிடாதீங்கன்னு இப்போ ஜிம்மன் சொன்ன மாதிரி ஏதோ சொல்லி வச்சிருக்கா போல. அதனாலதான் ஜிம்மன் இத்தனை வேலை பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு சைலண்டா நின்று இருக்கா. சொல்றா, அப்போ சாருக்கு எல்லாம் தெரியும். அதான் சொன்னலம்மா, அது என் குழந்தை, நான் ஏத்துக்கிட்டேன், அவ்வளவுதான். நீ ஏத்துக்கிட்ட, பட் என்னால இதை ஏத்துக்க முடியல அப்படி சொல்லிட்டு உங்களை பாக்குறாங்க. சாரி ஜிம்மன், கிளம்புற அப்படின்னு கிளம்ப. நீ ஏன்டி இப்படி பண்ற? நீயாவது நான் சொல்றது கேள. உங்களை பாக்குறான். ப்ளீஸ் ஜிம்மன், நான் கிளம்புறேன். பாப்பா உங்க மேல படுத்திருக்கு. உங்க 2 பேரையும் சேர்த்து ஹக் பண்ணிட்டு 2 பேரையும் விட்டு நான் எப்படி இருப்பேன்? என்னை விட்டு போறேன்னு ஈஸியாக சொல்றேன். ப்ளீஸ் டே, கொஞ்ச நேரம் உள்ள போன ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்றேன். கொஞ்ச நேரம் எனக்காக. ஆன்டி யூனா அப்படி சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்மன், என்ன பண்ற நீ? கொஞ்ச நேரம் பேசாம இருங்கம்மா. ஸ்டார்டிங்கே வேணான்னு சொல்லும் போதெல்லாம் நீங்க கேட்கவே இல்லை. எனக்கு வயன் பிடிச்சிருக்குமா? யூனாவை பார்த்து என்னால வயன் என் பொண்ணு எல்லாமே இருக்க முடியாது. நீங்க ஜிம்மனை பார்க்க உள்ள போ. ஜிம்மன், உள்ள போடி. நீயாவது என் பேச்சை கேளு, உள்ள போ. அமைதியா நிக்கிறீங்க. அவங்கள புஷ் பண்ணிட்டு ரூமுக்குள்ள கூட்டு போய் கதவு சாத்துறான். ரூமுக்குள்ள அமைதியா இருக்கீங்க. இல்லையா நிக்க ஹோல்ட் பண்ணதுதான். வெளியே ஜிம்மன் கத்துன அந்த சவுண்ட்லாம் கேட்டு உங்க ஷோல்டர் டைட்டா பிடிச்சு உங்களை ஒரு மாதிரி ஹக் பண்ண மாதிரி கிரிப்பா பிடிச்சிட்டு இருக்கும். பயம். ரூமுக்குள்ள எந்த சவுண்டுமே இல்லை. தெரிஞ்சுட்டு உங்க மேல இருந்து எழுந்து உங்க ஃபேஸை பாக்குது. நீங்க பாப்பாவை பாக்குறீங்க. அழுதுட்டே இருக்கு. ஒன்றும் இல்லை அழாதீங்க, இங்கிட்ட போயிடலாம். அகைன் உங்க மேல படுத்துக்குது. பயப்படாத ஒன்றும் இல்லை, கண்டிப்பா இங்கிறது போயிடலாம். பாப்பாவை தட்டி கொடுத்துட்டே இருக்கீங்க. மூச்சு பையன் ஒரு கார்னர்ல படுத்து தூங்கிட்டு இருக்கான். ஹேர் ரப் பண்ணிட்டே. சாருக்கு எனக்கு ஸ்கூல் லீவ் இல்லை, அவ்வளோ அழகா தூங்குறாரு அப்படின்னு மூச்சு பையனை பார்த்துட்டு இருக்கீங்க. பாப்பாவும் மூச்சு பையனை பாக்குது. பாப்பாக்கு மூச்சு பையனா ரொம்ப பிடிக்கும். அவங்க கூட எனி டைம் விளையாடும். ஸோ நீங்க கீழே உட்காந்துட்டு இருக்க மேல இருந்து இறங்கி அவங்க கூட போய் படுத்துக்குது சைலண்டா. நீங்க பாப்பாவை பார்த்துட்டு அண்ணா எழுதுக்கட்டும், எங்கிறது 3 பேர் போயிடலாம், படுத்துக்கும். மூச்சு பையன் பெட்ஷீட் கவர் பண்ணிருக்கான். அதுல கொஞ்சோண்டு எடுத்து பாப்பாக்கு கவர் பண்றீங்க. சமத்தா படுத்துக்குது. பாப்பா கிட்ட பெண்ட் பண்ணி ஃபோரில் கிஸ் பண்ணி, ஏன் இப்படி பயந்தீங்க? என்னாச்சு உங்களுக்கு? அப்பா கிட்டே போக மாட்டேன்றீங்க? சரி விடு, அதுவும் நல்லதுக்கு தான். அப்படி நீங்க பாப்பா கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. வெளியே ஏதோ திங்ஸ் ஓடிக்கிற மாதிரி சவுண்ட் கேட்குது. ஜிம்மன் தான் ஓடிக்கிறான் போல. சைலண்டா இருக்கீங்க. பாப்பா காது மூடுறீங்க. பயத்துல ஒரு மாதிரி பண்ணியிருக்கோம். ஒன்னும் இல்லை பயப்படாதீங்க, அம்மா உங்க கூட தான் இருக்க அப்படி சொல்லிட்டே இருக்கீங்க. இந்த டைம் ஒரு சவுண்ட் கேட்குது, ஜிம்மன் வாய்ஸ். எல்லாரும் சேர்ந்து என்ன ரொம்ப டென்ஷன் பண்றீங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பாருங்கம்மா, எனக்கு எல்லாருமே இம்பார்ட்டன் தான். யாரையும் என்னால விட்டு கொடுக்க முடியாது. எனக்கு கொஞ்ச நேரம் நிம்மதியை விடுங்க. அவன் அங்கிருந்து கிளம்புறான். ஜிம்மன் அங்கிருந்து போயிட்டான். அந்த வீடு கொஞ்சம் சைலண்டா இருக்கு. இது உங்களுக்கு ஃபீல் ஆகுது. இந்த டைம் உங்க பேக்ல எடுத்து ட்ரெஸ்ஸஸ்லாம் பேக் பண்ணிருக்கீங்க. ஜிம்மன் எடுத்தா கண்டிப்பா உங்களை போக விட மாட்டான். ஸோ பேக் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு, பாப்பாக்கு, மூச்சு பையனுக்கு அப்படி சொல்லிட்டு எல்லாருக்கும் பேக் பண்ணிருக்கீங்க. லியா பாப்பா மூச்சு கூட சமத்தா படுத்துட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் அவங்க டோர் நாக் ஆகுது. மெதுவா வெளில வந்து டோர் ஓப்பன் பண்ண ஆன்டி நின்றுருக்காங்க. நீங்க அவங்க கிட்ட பேசவே இல்லை. அவங்களே, இது என்ன பேப்பர்? நீங்க அந்த பேப்பரை பாக்குறீங்க. என்னவா என்னது? கான்ட்ராக்ட். ஓ கான்ட்ராக்ட். இது ஏன் நீ உள்ள நீங்க சொல்லவே இல்லை? அமைதியா இருக்கீங்க. 1 year கான்ட்ராக்ட். இது முடிஞ்ச உடனே நீ அலெக்ஸ் கூட போயிடலான்னு இருந்தியா? சைலண்டா இருக்கீங்க. அது எப்படி அவனை லவ் பண்ணிட்டு என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்? உங்க அம்மா அப்பா என்கிட்ட மணி வாங்கிக்கிட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கல்ல, எல்லாம் தெரியுமா? என் தலையில. ஆண்டி ப்ளீஸ் இப்படி பேசாதீங்க. நானும் பேசக்கூடாது நான் பார்க்குற வயன். இது பேப்பர் என்னது? மேரேஜ் சர்டிஃபிகேட். அதில் ஜிம்மன் சைன் இருக்கும். பட் நீங்கள் சைன் பண்ணலை. டக்குன்னு அதை கிழிச்சு போட்டாங்க. நீங்கள் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கீங்க. உனக்கு 1 year
முடிஞ்சிருச்சுல ப்ளீஸ். நீ லவ் பண்ண பையன் இங்கேயே சுற்றிட்டு இருப்பானே அலெக்ஸ், அவங்க கூடயே கிளம்பு. நான் கிளம்புறேன் ஆண்டி, பேக்கெல்லாம் பேக் பண்ணிட்டேன் அப்படி சொல்ல ஆண்டியும் பேக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த டைம் பாப்பா க்யூட்டாக இருக்கு, ஜிமன் மாதிரியே இருக்கு. மூச்சு பையன் லியா பாப்பா 2 பேரும் ஒன்றா படுத்துட்டு இருக்காங்க. 2 பேருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை. ஆண்டி பார்த்துட்டே இருக்காங்க. ஆண்டிக்கு டவுட் இருக்கும், பிகாஸ் உங்களுக்கு சீக்கிரமாக டெலிவரி பெயின் வந்திருக்கும். 10 மந்த்தே ஆகலாம், அதுக்குள்ளே டெலிவரி பெயினா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் பட்டிருப்பாங்க. அதுக்குள்ளே குழந்தைய பார்த்த உடனே அவங்க மைண்ட் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ பாப்பாவை பார்க்குறாங்க, அப்படி தான் இருக்கு. உங்களை பார்த்துட்டே இருக்காங்க. நீங்கள் ரொம்ப ஹார்ட்டிங்காக இருக்கு ஆண்டி. எங்கள் வீட்டுக்கு அவர் கல்யாணம் பண்ணிட்டு நான் வரும்போது எனக்கு ஃபர்ஸ்ட்லாம் எதுவுமே தெரியாது. ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும் தான் இருந்துச்சு. நீங்கள் என் கூட இருப்பேன்னு சொன்னீங்க. பட் நீங்களே இப்படி பேசுவீங்க நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. ஓகே, நான் பண்ணது தப்பு தான், எனக்கு அது புரிஞ்சுட்டு நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி நானாக போயிருக்கணும். பட் நான் அதை பண்ணலை. ஏன்னா என்னால் ஜிம்மனை விட்டு போக முடியல. அதுவும் இல்லாமல் என் குழந்தை வேற, அவர் தான் வேணும். இப்போ அப்படி இல்லை. பட் ஓகே, நான் கிளம்பிட்டேன் ஆண்டி, போயிடுவேன் அப்படி சொல்கிறீங்க. ஆண்டி உங்கள் மூஞ்ச பார்க்குறாங்க. ரொம்ப பேசிட்டு ரொம்ப ஹர்ட் ஆகிட்டாலும் அப்படி தோணுது. ஆண்டி பேசிக்காக நல்லவங்க தான், பட் நீங்கள் அவங்கள ஏமாத்திட்டீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது. இது ஏன் அவங்கக்கிட்ட சொல்லலை? அந்த கோவம் அவங்கள அப்படி பேச வச்சிருச்சு. நீங்கள் பேக்கெலாம் எடுத்துகிட்டு நான் கிளம்பிடுவேன் ஆண்டி அப்படி சொல்ல ஆண்டி ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இது டைம் யூனா ஆண்டி அந்த கான்ட்ராக்ட் பேப்பர் கொடுங்க. வாங்கிக்கிட்டா, அவள் தான் கொண்டு வந்து கொடுத்துருப்பா. வாங்கிக்கிட்டா. நீங்கள் பேக் வச்சுட்டு நின்றுட்டு இருக்கீங்க. உங்களையும் பார்க்குறா. அது யார் பேக்கு? அது எந்த இது லியா தான். இது யாருக்கு? மோச்சுக்கு நீ பேக் பண்ணிக்கிறேன். இல்லை, அவனுக்கு அங்கே எதுவும் பெருசாக ட்ரெஸ் இல்லை. அவன் இவங்ககிட்ட வரேன்னு சொன்னானா? அமைதியா நீங்கள் அவளே பார்க்குறீங்க. ஒன்று தான் இல்லை, தூங்குறான். இழந்த உடனே நான் கிளம்பிடுவேன். மோச்சு பையனை கூப்பிட்டு போறியா? யார் முதல்ல ஒன்று அவனை கூப்பிட்டு போக சொன்னது? அவளே பார்க்க. மூச்சு என் பையன், அவன் ஏன் கூட தான் இருப்பான். இல்லை, அவன் இருக்க மாட்டான். உங்களுக்கே தெரியும்ல, அவன் அழுவான். என்ன என்கிட்ட சீன் போடுறியா? அவன் உங்ககிட்ட தான் இருப்பான்னு. அவனுக்கு எனக்கு பிடிச்சதை நான் குக் பண்ணி கொடுத்த உடனே சாப்பிட்டு எனக்கு கிஸ் பண்ணான். ஞாபகம் இருக்கா? அமைதியா அவளே பார்க்குறீங்க. அவனை கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேஞ்ச் பண்ணிடுவேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் நீ அவங்க கூட இருக்கக்கூடாது. இவனா இல்லை, நான் சொன்னதுனால தான் கேட்டான். மூச்சு பையன் நான் எல்லாருமே இருக்க மாட்டான். கிளம்பு. இவனா நான் அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். இவனா அவனை விட்டு போக மாட்டேன்னு. அவன் ஏன் பையனுக்கு நீ ப்ராமிஸ் பண்ணுறியோ? மூச்சு பையனை திரும்பி பார்க்குறீங்க. குழந்தை சம்மத்தா தூங்குது. இன்னைக்கு லீவ் டைம் வேற. ஸோ அவனை நீங்கள் இன்னைக்கு எழுப்பவே இல்லை. அவனை பார்க்குறீங்க. கண்டிப்பாக அவன் நீங்கள் எல்லாமே இருக்க மாட்டான். அவனை எங்கே பார்க்குற? இல்லை, குழந்தை ரொம்ப அழுவான். அவனை நான் பார்த்துக்கிறேன். கிளம்பு. மூச்சு பையனை பார்க்குறீங்க. லைட்டாக ஸ்மெல்லோட. உங்களுக்கு தெரியும் அவன் நீங்கள் இல்லாமல் இருக்க மாட்டான் அப்படின்னு. பாப்பா கிட்ட வந்து பாப்பாவை தூக்கிக்கிட்டு உங்கள் பேக் எடுத்துகிட்டு அக்கறதுக்கு கிளம்புறீங்க. இவனா அவங்கள பார்த்துட்டே இருக்கா. அவளை பார்த்து டேர்ன் பண்ணி மூச்சு பையனுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யூனா கிட்ட சொல்ல போது நிறுத்து. அவளே பார்க்குறீங்க. அவன் எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டுருக்க? இல்லை, அவனுக்கு நீங்கள் அது மாதிரிலாம் பண்ண பிடிக்காதுல்ல. அவனுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். அவ்வளோதான். அங்கேருந்து கிளம்பிட்டீங்க. ஸ்ட்ரீட்டா உங்கள் வீட்டில் நிற்கிறீங்க பேக்கோட. மார்னிங்கு அப்பா ஆஃபீஸ் கிளம்பிட்டுருக்காரு. தேவி காலேஜ் கிளம்பிட்டுருக்கா. அம்மா அவளுக்கு பாக்ஸ்லாம் எடுத்துட்டு பாக்ஸ் விட்டு பொறுப்பாரு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து கொடுக்க உங்களை பார்க்குறாங்க. அவள் பாக்ஸை வாங்கிக்கிட்டே அக்கா இப்போதானே நம்ம பார்த்தோம் அப்படி சொல்லிட்டு உங்கள் மேலே பாப்பா இருக்கா. அவளை பார்த்துட்டு உங்கள் கையில் பேக் இருக்கு. உள்ளவா உள்ள போறீங்க. அப்பா வயன் மார்னிங்க இங்கே என்ன பண்ணுற? ஆமாம், ஜிமன் வந்துட்டாங்களா? பையங்க உங்களை பார்க்குறாரு. உங்கள் ஃபேஸே ஒரு மாதிரி இருக்கு. அப்பாவுக்கு யூனா ரிட்டர்ன் வந்துட்டா அதெல்லாம் தெரியும். யாருக்குமே அதை நம்பி இருக்க முடிஞ்சிருக்காது. ஒரு மாதிரி குழப்பத்தோடு தான் இருப்பாங்க. நீங்கள் வேற பேக்கோடு வீட்டுக்கு வந்துட்டீங்களா? என்ன வயனாச்சா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு வரணும்னு தோணுச்சு, அதான் உள்ளே போக ட்ரை பண்ணுறீங்க. அப்பா இது ஜிமன் ரொம்ப ஓவரா பண்றான். அன்னைக்கு வீட்டுக்கு வர அவ்வளோ நெக்கலா பேசுறான். சரி ஓகே, அவன் நார்மலா அப்படித்தான் இருப்பான் போல. உன்னையாவது அவன் நல்லா பாத்துக்கிறான்னு நினைச்சேன். உன்னையும் வீட்டுக்கு அனுப்பிட்டானா? பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதான் சொன்னல வீட்டுக்கு வரணும்னு தோணுச்சு. யார்கிட்ட நடிக்கிற வயன்? அவன் பொண்டாட்டி வந்துட்டான்னு உன்னை வீட்டுக்கு அனுப்பிட்டானா? இரு இப்பவே உன் ஆன்ட்டிக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் நமக்கு கால் பண்ண அவங்க மொபைல் எடுக்க டக்குன்னு மொபைலை வாங்கிட்டு என்னப்பா பண்றீங்க? அவங்கள்ட்ட நேரத்தை கேட்கணும்ல. என்ன கேட்க போறீங்க? வயனை இப்படி வளர்த்துருக்கீங்க. பொண்டாட்டி வந்த உடனே என் பொண்ணு ரிட்டர்ன் அனுப்பிட்டானா? கேட்க தவிர வயன் போன் கொடு. ஒன்னும் வேண்டாம்ப்பா. வேண்டாமா? வயன் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ அது எப்படி ஃபர்ஸ்ட் வைஃப் வந்த உடனே
ரெண்டாவது உன்னை கல்யாணம் பண்ணி உன்னை வீட்டுக்கு அனுப்பிடுவானா? ஒரு குழந்தையோட நீ என்ன பண்ணுவ? அது அவனுக்கு தோணுச்சா அப்படின்னு ஜெமனை கத்த வர்றாரு. போது நிறுத்துங்கப்பா. அப்பா உங்களே பார்க்க என்னை எப்படி அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க? நீங்க பணத்தை வாங்கிட்டு தானே கிட்டத்தட்ட எனக்கு அவர் வித்துருக்கீங்க. வயன் அது அப்படி இல்லை வயன். ப்ராஜெக்ட்ல ஒரு நஷ்டம் ஆயிடுச்சு. ஜெமன் அம்மாவே தான் வந்தாங்க. நான் பாத்துக்கிறேன்னு அவங்களே தான் சொன்னாங்க. நாங்க வேணாம் தான் சொன்னோம். அவங்களே தான் வந்து சொன்னாங்க. சரி ஓகே ரிட்டர்ன் பண்ணிடுறோம் சொன்னேன். அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகல அப்படி சொல்லும் போது இப்போதான் எனக்கு ஒன்று தோணுச்சு, உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். பிகாஸ் நான் ஜெமனை சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். அவன் ரொம்ப நல்ல பையன். அதனால மட்டும் தான் நான் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். மணி வாங்கிட்டுலாம் ஒன்றும் கிடையாது. இந்த மணி அவங்க கொடுக்கலனாலும் ஜெமனுக்கு உன்னை கேட்டிருந்தா கண்டிப்பாக நான் கொடுத்துருப்பேன். பிகாஸ் ஜெமன் ரொம்ப நல்ல பையன், எனக்கு தெரியும். தெரியுதுல்லப்பா அவங்க 2 பேரும் நல்ல பங்கன்னு. ஆன்ட்டியும் ஜெமனும் 2 பேரும் ரொம்ப நல்லவங்க. அப்புறம் எப்படி வயன் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்த உடனே உன்னைங்கிறது கிளம்ப சொல்லிட்டாங்க. இதில் என்ன நியாயம் இருக்கு? பிகாஸ் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்ப்பா, அதனால தான் நான் வெளில வந்திருக்கேன். தப்பு பண்ணிட்டியா வயன்? அவங்கள சேவ் பண்ணணும்னு நீ இதை சொல்ல வேண்டாம். இப்போ ஜெமனுக்கு கால் பண்ணுறேன், ஃபோனு கொடுங்க. கால் பண்ண வேண்டாம். சரி வீட்டுக்கு போய் கேட்டு வரலாம் வாப்பலாம் அப்படின்னு அப்பா உங்கள் கையை பிடிக்க நீங்கள் அவரை பார்த்து சரி ஓகே நான் வரேன். என்ன கேட்க போறீங்க? ஏன் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு ஏமாத்துறேன்னு கேட்குவேன். அப்புறம் என்னவோ என்ன அப்புறம்ன்ற உன் லைஃபே போயிடுச்சு. இப்போ பாரு உன் குழந்தை வேற, உன் கூட சேர்ந்து உன் குழந்தையும் தனியாக நிற்கும்ல. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்கப்பா. இது அவர் குழந்தை இல்லை அப்படியே சொல்லுது. நெக்ஸ்ட் நீங்கள் லவ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அது சொல்ல ஸ்டாப் ஆயிட்டார். அப்படியே கத்திட்டே இருந்திருப்பாரு. அமைதியா உங்களே பார்க்குறாரு. அலெக்ஸோட குழந்தைப்பா. என்ன பேசுற நீ? அப்பா கிட்ட தெரிச்சுதான் பேசுற நீ? அவனுக்கு தெரியாதுமா, எல்லாம் திவிக்கு தெரியும். திவி சைலண்டா இருக்கா, எல்லாம் அவளுக்கு தெரியும். அம்மா அவகிட்ட போயிட்டு என்னடி அது என்னடி சொல்றீங்க, பயமா இருக்கு, விளையாடாதீங்க, வயன் இது உன்னோட லைஃப் நீ சொல்ல. தேவி நீங்க சொன்னது எல்லாத்தையும் நடந்தது எல்லாத்தையும் சொல்ல அப்பாவுக்கு ஷாக்கா இருக்கு. அம்மாவுக்கு அதுக்கு மேல திவ்யா போட்டு அடிக்கிறாங்க. அப்பா சைலண்டா உட்காந்துக்கிறாரு. இவ்வளோ நடந்திருக்கு. அலெக்ஸ் உங்களை இது போல டார்ச்சர் பண்ணியிருக்கான். ஏன் உங்க 2 பேருக்கும் என்கிட்ட சொல்லணும்னு தோணல? ஏன்னா நீங்க கஷ்டப்படுவீங்க தப்பா உங்ககிட்ட சொல்லல. அமைதியா அப்பா உங்களை பார்க்க இந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் ஜெமன் தான் சால்வ் பண்ணாரு. ஃபைனலா என்னை தேடி ஒரு வாட்டி வந்தான். ஆன்ட்டி பார்த்துட்டு ஜெமன்ட்ட சொன்ன நெக்ஸ்ட் டேவே அலெக்ஸ் எங்க போனான்னு கூட தெரியல. ஜெமன் அந்த அளவுக்கு நல்ல பையன்பா. எங்க 2 பேரையும் அவங்ககிட்ட இருந்து அவர் தான் சேவ் பண்ணாரு. அம்மா ஜெமனுக்கு தெரியுமாடி இது அவனோட குழந்தைன்னு? தெரியும் அப்படி தலையாட்டுறாங்க. இது அலெக்ஸ் குழந்தைன்னு தெரிஞ்சுமா அவன் குழந்தை கூட இவ்வளோ அட்டாச் ஆனான்? ஆமான்னு தலையாட்டுங்க. இதுக்கப்புறம் என்ன பேசுறதுன்னு தெரியல. அந்த வீடே சைலண்ட் ஆயிடுச்சு. இந்த டைம் ஜெமன் வீட்டுக்கு வரான். ஸ்ட்ரெயிட்டா ரூமுக்கு வரான். ரூமுக்குள்ள நீங்க இல்ல. அவனுக்கு குழந்தை நினைப்பாவே இருக்கு இல்லையா, வர மாட்டேன்றான். ரொம்ப பயந்துட்டாலும் நான் எல்லாமே எப்படி இருக்கா, சாப்பிட்டாளா தெரியலையே அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்கு வரான். காணும் பாப்பாவை. அந்த ரூம்ல இருந்து வெளில வரான். அவன் ரூமுக்கு போறான். யூனா இருக்கா. வயன் எங்கிறது கிளம்பிட்டா. அமைதியா யூனாவே பாக்குறான். போயிட்டலாம். போயிட்டா. பெட்ல மூச்சு பையன் தூங்கிட்டு இருக்கான். ஜெமன் பையனை பாக்குறான். என்னடா லீவ் டைம்ல மூச்சு பையன் இவ்வளவு நேரம் தூக்குவானா? வர டைம் 11 ஆகுது, இன்னும் தூங்கிட்டு இருக்கான். இல்லையாங்க அவ குழந்தை அவ தூக்கிட்டு போயிட்டான். ஓகே மூச்சு கூப்பிட்டு போலியாவ? அவன் ஏன் பையன்டா, நான் எப்படி விடுவேன்? ஓ சரி ஓகே. மூச்சு எழுந்து அம்மாவை கேட்ட என்ன பண்ணுவேன்? அதான் நான் இருக்கனே. அப்போ ஓகே, உன்னால மூச்சு பையனை பார்த்துக்க முடியும்ல? என் பையனை நான் பார்த்துக்க மாட்டேன்னா குட். அப்போ பையன் வேணாம். பையன் என்ன சொன்னா, உன்னால மூச்சு பையனை பார்த்துக்க முடியல, அதனாலதான் நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கல அதெல்லாம் சொன்னா. அவ பாதியில வந்தா. பாதியிலே போயாச்சு. நான் பையனையும் உன்னையும் பார்த்துக்கிறேன். சூப்பரியோண்ணா. சரி வெளில பிய நிற்கிறான். அவ ஹோப் பார்க்குறேன். அவ ஜெமனை பார்க்குறா. அதுக்குள்ள சேஞ்ச் ஆயிட்டானா அப்படி இருக்கு. ஜெமனை வந்து ஹக் பண்ணிட்டு வந்து கத்துவேன்னு நினைச்சேன். நான் எதுவுமே சொல்லலை. அவங்களா போயிட்டாங்க. நீங்களாம் கத்துனது அப்படி இல்லை ஜெமன், நான் எதுவும் சொல்லலை. சரி ஓகே போட்டோம், நோ ப்ராப்ளம். பதில் தானே வந்தா, பதிலே போயிட்டா, அவ்வளோதான். அவன் நிமிந்து ஜெமனை பார்க்குறா. ஜெமன் வீட்டுக்கே நான் ஃபைல்லாம் கொண்டு வர சொன்னேன், கொண்டு வந்துட்டு இருப்பான். சரி அப்போ பார்க்குறேன். நான் நிறைய குக் பண்ணி வச்சிருக்கேன், முடிஞ்சவனே சாப்பிடலாம் 3 பேரும். சரி அப்படி தலையாட்டிட்டு அவன் சோஃபாவில் உட்காரான். இது டைம் பிஏ ஃபைல்ஸ் எல்லாம் கொண்டு வரான். ஜெமனுக்கு லியா அழுதுட்டே இருப்பான், சாப்பிட மாட்டா, நம்ம போகணும் அப்படிங்கிற மாதிரி அவன் கிளம்பி வந்திருப்பான். டென்ஷன்ல வீட்டுல இருக்க பிடிக்காம அவன் ஆஃபீஸ் கிளம்பிருப்பான். அங்க போன உடனே லியா பாப்பா ஞாபகம். வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. வந்தா நீங்களும் எல்லா பாப்பாவும் இல்ல. ஸோ மூச்சு பாக்குறான். அவனுக்கு தெரியும் மூச்சு பையன் நீங்க இல்லாம இருக்க மாட்டான் அப்படின்னு. அவனை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு தெரியும். ஸோ ஜெமன் ரொம்ப கூலா வந்து சோஃபால உட்காந்துக்கிட்டான். நீங்க வாசல்லே உட்காந்துருக்கீங்க, ரொம்ப நேரமா உட்காந்துருக்கீங்க. பன்
வந்து சாப்பிடு. இல்லை எனக்கு வேண்டாம். ஏன் உள்ள வாடி, ஏன் அங்கேயே உட்காந்துருக்க? அப்புறமா வரேன். வாசலை பார்த்துட்டே இருக்கீங்க. சரி நீ எப்பயாவது வா, பாப்பாக்கு ஃபீட் பண்ணு, அழுதுட்டு இருக்கா பாரு. கொஞ்ச நேரம் சும்மா இருக்கமா. அகைன் என்னன்னு சொல்லி உட்காந்துருக்கீங்க. திவி வரா, குழந்தைய பார்க்குறா, அழுதுட்டுக்கு. அம்மா வேற ஏதாவது ஃபுட் ஏதாவது கொடுங்க பாப்பாக்கு, நாங்கள் காம்பவுண்ட் உள்ள கூப்பிட்டு வரேன். அவங்களும் போயிட்டாங்க. டிவி வந்து உங்கள் பக்கத்தில் உட்காரா. எனக்கு அப்படி உட்காந்துருக்கேன். ஜெமன் உன்னை தேடி வருவாருண்ணா. இல்லை தலையாட்டுங்க. அப்புறம் உட்காந்துருக்கேன். மோச்சி நான் இல்லாமல் இருக்க மாட்டான். சாப்பிட்டானு தெரியல. 11:30 ஆகுது. பயமாக இருக்கு. அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு பையனோட தாட் தான். அவனையும் திங்க் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. இந்த டைம் அவன் எழுந்திருப்பான், என்ன பண்ணுறான்னு தெரில. அப்படி சொல்லி முடிக்க மோச்சி பையன் அங்கே எழுதுக்கிறான். அம்மா அப்படிங்கிற மாதிரி எழுத உட்காரான். இந்த சவுண்ட் ஜெமனுக்கு கேட்குது. சைலண்டாக ஃபைலை பார்த்துட்டு இருக்கான். யூனா இதை வந்துட்டேன். என்ன வேணும் உங்களுக்கு? யூனாவை பார்க்குறான். என்ன வேணும்? பூஸ்ட் தானே வேணும், வாங்க நான் போட்டு கொடுக்குறேன். அவனும் பெட்லேருந்து கீழே இறங்குறான். இவனா அவனை தூக்குறான். ஸோ மோச்சியும் சைலண்டாக இருக்கான். தூக்கிட்டு போறான். ஃபர்ஸ்ட்டு ஃபேஸ் பண்ணிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு அப்புறம் தான் எதுவாக இருந்தாலும் தலையாட்டான். ஜெமன் என்ன இவன் சைலண்டாக இருக்கான் அவன்கிட்ட. அப்படி தான் இருக்கு. லைட்டாக டர்ன் பண்ணி பார்க்குறான். யூனா மூச்சு பையனை தூக்கிக்கிட்டு ரெஸ்ட் ரூம் போறா. ஃபேஸ் வாஷ் பண்ணுறா, ப்ரஷ் பண்ணி விடுறா. அவனும் சைலண்டாக இருக்கான். யூனா சொன்ன மாதிரி மூச்சு பையன் சேஞ்ச் ஆகிட்டானா என்ன அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு ஃபைலை பார்த்துட்டே இருக்கான். இவனை தூக்கிக்கிட்டு டைனிங் டேபிளில் வந்து இங்கே உட்காந்துக்குங்க, நான் உங்களுக்கு பூஸ்ட் போட்டு கொண்டு வரேன். சுகர் கொஞ்சம் அதிகமாக போட்டு கொண்டு வரேன். அவளும் கிச்சனுக்கு போயிட்டு பூஸ்ட் போட்டு கொண்டு வந்து மூச்சு பையன்ட்ட கொடுக்க அவனும் அதை வாங்கி வச்சுக்கிறான். மூச்சு பையன் ஒரு சிப் பண்ண சுட்டுருச்சு. சூடா இருக்கு அப்படி சொல்ல ஜெமன் எழுந்து வரான். என்னாச்சா? சூடா இருக்குப்பா. அச்சோ இருங்க ஒரு நிமிஷம், நான் ஆட்டி கொண்டு வரேன். உனக்கு சூடா குடுப்பியா நீ? குளிர்தடி அவன் நம்ம குடிக்கிற மாதிரியா குடிப்பான். சரி நான் மாத்திக்கிறேன் ஜெமன், கத்தாத. ஜெமன் சைலண்டா மூச்சு பையனை பார்க்க மூச்சு பையன் இவனா பால் ஆத்துறா அதையே பார்த்துட்டு இருக்கான். இப்படி இவன் சைலண்டா இருக்கான் இவகிட்ட. அப்படிதான் இருக்கு. ஸோ ஓகே நார்மல் ஆயிட்டான் போல அப்படி தோணுது. எங்க இவனா ஆத்திட்டு இப்போ குடிங்க எப்படி இருக்குன்னு சிப் பண்றான். இப்போ நல்லா இருக்கு. ஓகே அதுக்காக அம்மா நான் அதை போட்டு கொடுத்தல. அம்மாக்கு கிஸ், அவளோட சீக்கை காட்ட கிஸ் பண்றான். மச்சு அவகிட்ட உன்னை நான் கேட்கட்டுமா? என்ன இதுக்கப்புறம் நீ அம்மான்னு கூப்பிடுறியா? ஒரு மாதிரி யூனாவே பாக்குறான். எல்லாம் உனக்கு கூப்பிட வேணாம்னா எல்லாம் நான் கூப்பிடுறேன், நீங்க எனக்கு அம்மா தானே. ஒரு மாதிரி யூனா பார்க்க உங்களை அம்மான்னு இதுக்கப்புறம் நான் கூப்பிடுறேன். அவ்வளோ சிரிச்சுட்டே மூச்சு பையனை ஹேரை ரப் பண்ணிட்டு ஜெமனை பாக்குறா. நான் தான் சொன்னல சேஞ்ச் பண்ணிடுவேன்னு. மூச்சு பையன் சிரிச்சுட்டே ஃபுல்லாட்டி குடிச்சிட்டு டேபிள் மேல இருந்து கீழே இறங்க இரு அம்மா இறக்கி விட்டுறேன். வெயிட் பண்றான். அவ தூக்குவான்னு யூனா தூக்கி கீழே இறக்க தேங்க்யூ. அம்மாக்குள்ள தேங்க்யூலாம் கிடையாது. சரி பிரேக்ஃபாஸ்ட் என்ன வேணும்? அவனுக்கு பிடிச்சதெல்லாம் சொல்ல. சரி ஓகே ஒரு ½ hour நம்ம குக் பண்ணலாமா? கையை பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு யூனா பிங்கி ஃபிங்கரை காட்ட அவனும் அந்த ஃபிங்கரை பிடிச்சிக்கிறான். ஸோ இப்போ யூனா அவனை கிச்சனுக்குள்ள கூப்பிட்டு போறா. மூச்சு பையன் டக்குன்னு நின்ட்டு நான் அம்மாவை பார்த்துட்டு வந்துட்டுமா? அம்மாவா? நான் தான் இருக்கேன்ல. இல்லை நான் என் அம்மாவை சொன்னேன். அவ நீல் ரன் பண்ணி நான் தான் உன் அம்மா. ஆமாம் என்னை அம்மா கூப்பிட்டு சொன்னாங்க, அதனால தான் நான் அப்படி கூப்பிட்டேன். ஆனால் எனக்கு அவங்க தானே அம்மா. இவனோட ஃபேஸ் அப்படியே சேஞ்ச் ஆகுது. நம்ம குக் பண்ணலாம் தானே போகணும், குக் பண்ணலாம். இல்லை அம்மா நீங்கள் என்ன கொடுத்தாலும் சாப்பிடணும், உங்களை ஹார்ட் பண்ணுற மாதிரி பேசக்கூடாது, உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. அதனால தான் எல்லாமே நான் பண்ணேன். பட் எனக்கு அம்மா வேணும்ல, நான் உங்களை பார்க்கணும்ல. தூங்கி எழுந்ததுல நான் அம்மா பார்க்கவே இல்லை. நான் ஃபஸ்ட்டு அம்மா பார்த்துட்டு பாப்பாவுக்கு ஒரு கிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வரேன், குக் பண்ணலாம். வேகமாக அங்கேருந்து ஓட. ஓகே இதெல்லாம் நீங்கள் பண்ண வேலை. ஜெமனுக்கு இப்போ தான் தெரியுது. மூச்சு பையன் நீங்கள் என்ன சொன்னாலும் அப்படியே கேட்பான். அதனால தான் இவ்வளோ நேரம் யூனா கூட சைலண்டாக இருந்திருக்கான். இப்போ புரியுது ஜெமனுக்கு. அமைதியாக சோஃபாவில் உட்கார்றான். யூனா மூச்சு பையன் பின்னாடி ஓடுறான். ஓடாத இங்கே பாரு, இங்கே வா, சொல்கிறது கேளு, அங்கே யாருமே இல்லை, அங்கே போகிற அப்படிங்கிற மாதிரி மூச்சு பையன் பின்னாடியே வர அவன் நீங்கள் இருக்க ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு அம்மா குட் மார்னிங். ஆமாம் எங்கே? பாத்ரூம்குள்ளே இருப்பீங்களா? பாப்பாவை காணும். மார்னிங் பாப்பா குளிக்கும்ல அப்படிங்கிற மாதிரி ரெஸ்ட் ரூம்குள்ளே வந்து உங்க 2 பேரும் தேடுறான். காணும். பின்னாடி யூனா வந்துட்டா. ஏன் இவ்வளோ தூரம் ஓடி வந்தீங்க? இங்கே பாருங்க, கீழே விழுந்துட போறீங்க, என்கிட்ட வா. இல்லை நான் அம்மா பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கால் சந்தில் பூந்து வெளியில வந்து ரூமுக்கு வெளில வந்து ஜெமன்ட்ட அப்பா அம்மா எங்க காணும். அவன் அமைதியாக வேலை பார்த்துட்டு இருக்கான். உங்களை தானே கேட்குறேன். உங்க அம்மா எங்கன்னு எனக்கு தெரியாது. தெரியாதா? அப்போ பாப்பாவும் அம்மாவும் என்னை விட்டு கடிக்க போயிட்டாங்களா? அதுக்கும் ஜெமன் அமைதியாக இருக்கான்.
அம்மா அப்படி பண்ண மாட்டாங்கல்ல, பாப்பா கூட விட்டு போவாங்க, ஆனா என்ன விட்டு போக மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு ஜிமன் ரூமை பார்த்துட்டு, அம்மா இந்த ரூமை க்ளீன் பண்ணுவாங்கல்ல, இருங்க நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு ஜிமன் ரூமுக்கு போறான். பின்னாடி யூனா போறா. அந்த ரூமுக்குள்ளேயும் நீங்க இல்ல. அந்த ரூம்ல இருந்து வெளில வந்து, அப்பா அம்மா எங்க காணோம். அதான் ஸ்டார்டிங்ல சொல்லிட்டல அம்மா இல்லைன்னு. அம்மா இல்லைன்னா எப்படி, ஃபோனு கொடுங்க, எங்க போனாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் ஃபோன் எடுக்கிறான். ஜிமன் சைலண்டா இருக்கான். நெக்ஸ்ட் அவன் உங்களுக்கு கால் பண்ண டக்குன்னு ஃபோனு பிடிங்கி யூனா கட் பண்ணிட்டா. என்ன பண்றீங்க அம்மா அப்படின்னு அவன் பேச வர, ஷூ நம்ம குக் பண்ணலாம்னு சொன்னேன், வப்புலாம். அம்மா வேணும்ல. நான் தான் உன் அம்மா, நான் தான் உன் பக்கத்துல இருக்கேன், வப்புலாம். நீங்க ஒன்னும் என் அம்மா கிடையாது, என் அம்மா எங்க அப்படி சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டே அந்த வீட்டுக்குள்ள இருந்து வெளில வர ஆன்டி மோச்சுக்கு பையனுக்கு பிடிக்கிற டாய்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு உள்ள வராங்க. பாட்டி மோச்சு என்னாச்சு உங்களுக்கு, இவ்வளவு நேரமா தூங்குவீங்க? லீவ்டால அம்மா நல்லா தூங்கணும்னு சொல்லுவாங்களா, அதான் நல்லா தூங்கிட்டேன் அப்படி சொல்ல, உங்களுக்கு டாய்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், வாங்க உள்ள போலாம். டாய்ஸா? வாங்க உள்ள போலாம். மோச்சு பையனை கையை பிடிச்சி இழுத்துட்டு கூட்டு உள்ள வர, பாட்டி அம்மா எங்க? அம்மா உள்ளதா இருப்பா. இல்லையா, ஆனா நான் தேடிட்டேன், உள்ள காணுமே அப்படி சொல்ல, இவனா வரா. தோ அம்மா. இவங்க இல்ல, ஏன் அம்மா நான் கேட்டேன். ஆண்டிக்கு புரியுது உங்களை கேட்குறான் அப்படின்னு. இங்க பாரு, இதுக்கப்புறம் இவதான் உன் அம்மா. நீங்களும்மா ஏன் இப்படி பேசுறீங்க, என் அம்மா எங்க காணோம். மோச்சு பையன் ஃபேஸ் அப்படியே சேஞ்ச் ஆகுது. இதெல்லாம் கேக்குது ஜிமனுக்கு. சைலண்டா உட்காந்துருக்கான். அவனுக்கு தெரியும் நீங்க இல்லைன்னா மோச்சு பையனை சமாளிக்கவே முடியாதுன்னு. பயங்கரமா கத்துறான், அழுகுறான். அம்மா வேணும் அம்மா வேணும் இப்படி சொல்லிட்டே இருக்கான். அம்மா வேணும்னு சொல்லும் போதெல்லாம் இந்த யூனா வேற, நான் தான் உன் அம்மா சொல்றதே அவனுக்கு என்னமோ தெரியல, இருட்டிட் ஆகுது. மோச்சு எதுக்கு படால் இப்படி அழுற, உன் அம்மா இங்க தானே இருக்காங்க. பாட்டி இதெல்லாம் உன் அம்மாவே கிடையாது, இரிட்டேட் ஆகுது, எனக்கு என் அம்மா வேணும் நீங்க கத்தி அழுறான். மார்னிங் சாப்பிட்டவே இல்லை, ஃபுட் கொண்டு வந்து கொடுத்தா தள்ளி விடுறான். திங்ஸ் எல்லாம் போட்டு உடைக்கிறான். கீழே விழுந்து பரண்டு அழுறான். ஜிமன் சைலண்டா ஒர்க் பண்ணிருக்கான். டைம் போயிட்டே இருக்கு. ஜிமன் நாங்க அவனை சமாளிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம், ஏடா கூலா உட்காந்து ஒர்க் பண்ணிருக்க. ஏமா அவங்களுக்கு தெரியாதா அவன் வயனை விட்டு இருக்க மாட்டான்னு? நீங்க தானே அவனை பார்த்துப்பீங்க, எங்க இருக்க சொல்லியிருப்பீங்க, அதனால அவன் விட்டு போயிருக்கான். வயனும் மோச்சு பையனை பிரிஞ்சு இருக்க மாட்டான், பாத்துக்கோங்க. இப்ப எதுக்கு என்ன இங்க உங்களுக்குள்ள இழுக்கிறீங்க? என்னாலலாம் அவனை சமாளிக்கவே முடியாது. அவனை நானும் நிறைய டைம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன், ஒரு வாட்டி கூட அவன் என் பேச்சை கேட்டதே கிடையாது. டைம் இங்கே போயிட்டே இருக்கு. பயங்கரமா அழுதுட்டே இருக்கான், சேட்டை பண்றான், சாப்பிடவே இல்லை, இன்னும் அழுதுட்டே இருக்கான், பறந்து அழுறான். யாரு சொன்னாலும் கேட்க மாட்டேன்றான், யார் பேச்சும் கேட்க மாட்டேன்றான், யாரு கூடயும் இருக்க மாட்டேன்றான். அவனுக்கு இப்போ நீங்க வேணும் அவ்வளவுதான். ஜிமன் இதெல்லாம் கேட்டுட்டு சைலண்டா உக்காந்துட்டு தான் இருக்கான். நீங்க உங்க வீட்டுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ்ல மூச்சு பையன் வருவானா அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க. நைட்டே ஆயிடுச்சு. அக்கா டைமை பார்த்தியா, சாப்பிடுவோம் இல்லை மார்னிங்ல இருந்து, பாப்பாவும் இன்னும் நீ பார்த்துக்கவே இல்லைக்கா. சரி விடு, அம்மா பார்த்துக்கிறாங்க. உள்ள வந்தாச்சும் உட்கார, போதும் நான் போயிட்டு பையனை பார்த்துட்டே வந்துட்டு என்ன பண்றான் ஏது பண்றேன்னு எதுக்குமே எனக்கு தெரியல, அவனை பார்த்தா மட்டும் தான் நான் நிம்மதியா இருக்க முடியும் அப்படி சொல்லிட்டு எழுதுக்கிறீங்க. ஆன் டைம் ஆச்சு, இந்த டைம் எனக்கு எங்க போற? எங்க போவேன்? ஜிமன் வீட்டுக்கு தான். மார்னிங் போய்க்கலாங்க்கா. மூச்சு பையன் நான் இல்லாம சாப்பிட மாட்டான், அவனுக்கு காம் பண்றது ரொம்ப கஷ்டம், அதான் அவங்க தான் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அப்படிதான் சொல்லுவாங்க. பட் அவன் அவங்க பேச்செல்லாம் கேட்க மாட்டான். உனக்கு இதெல்லாம் புரியாது. சரி பாப்பாக்கு ஃபீட் பண்ணிட்டாவது போயேன், பாப்பா பாரு அழுதுட்டு இருக்கும்ல, நான் வந்து பாத்துக்கிறேன். எனக்கு மூச்சு பையன் இப்போ தூங்குறானா இல்லை சாப்பிட்றானா என்ன பண்றான்னு எனக்கு தெரிஞ்சு ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எழுந்து ஸ்லிப்பர் போட்டு அவங்க வீட்டுல இருந்து கிளம்ப ஜிமன் காரு அவங்க வீட்டுக்கு வருது. நீங்க 2 பேரும் அமைதியா நின்றுக்க, டோர் ஓப்பன் பண்ணிட்டு மூச்சு பையன் வேகமா கிட்ட வந்து காலோட சேர்த்து ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிறான். அம்மா அப்படிங்கிற மாதிரி அவனை பிடிச்சிட்டு நீல் பண்ண மாதிரி உட்காந்து, எதுக்கு இப்படி அழுறீங்க, இவங்க மூஞ்சிலாம் இப்படி இருக்கு, நல்லா ரெட்டா இருக்கு, நீ ரொம்ப நேரம் அழுதிங்களா என்ன? எனக்கு எனக்கு எங்க ப்ராமிஸ் பண்ணீங்கல்ல, என்னை விட்டு போக மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, ஏன் என்னை விட்டு போனீங்க அப்படி சொல்லிட்டு தேம்பி அழுறான். நெக்ஸ்ட் ஜிமன் கார் டோர் ஓப்பன் பண்ணிட்டு கீழே இறங்குறான்.